Yes, the first division within modulus 3 minus x okay, less than what 7. இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குற ப்ராப்ளம். இதில் நம்ம வந்து எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே வி ஆர் கோயிங் டு யூஸ் த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஓகே தட் ஐ வில் டெல் யூ. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆராக இருந்துச்சுன்னா, ஓகே ஹவ் வி கேன் ரைட்டு மைனஸ் ஆறு லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் வாட்டு ப்ளஸ் ஆறு. ஓகே இப்படி எழுதலாம். சொல்ல புரியுதுங்களா? சரி. ஓகே ஆர் அதர்வைஸ் இதோடைய அனதர் மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா? ஓகே தட் இஸ் ஹியர் வி கேன் ரைட் தட் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஆர் கமா ப்ளஸ் ஆர். ரெண்டுமே சேம் தான்மா சரியா? ரெண்டுமே சேம் தான். ஓகே இந்த மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆருங்கிறதும் இல்லை எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து பிலாங்ஸ் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல். ஓகே இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் ஓப்பன், இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் க்ளோஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 1,3 இருக்குதுன்னா வெறும் 2 மட்டும்தான் எலமெண்ட்ஸ். இங்கே வந்து 1,3 இருக்குதுனாக்கா இங்கே வந்து 1,2,3 எல்லா எலமெண்ட்ஸும். ஓப்பன் ப்ராக்கெட்னாக்கா இடையில உள்ள நம்பர் மட்டும். க்ளோஸ்டு ப்ராக்கெட்னாக்கா இன்க்ளூடிங் தி கிவன் நம்பர். ஓகே ரெண்டுக்குள்ள மீனிங் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி இப்போ இதுதான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் சரியா? ஐ ஹோப் தட் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட் ஹியர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஓகே அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் இருக்கு இல்லையா? இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் எக்ஸ், ஆறுக்கு பதிலாக 7. அப்படியே அந்த ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எங்கெல்லாம் ஆறு இருக்கோ அங்கே 7 போடுங்க, எக்ஸுங்கிற ப்ளேஸில் 3 மைனஸ் எக்ஸ்னு போடுங்க. அதில் ஓகே ஐ எம் கோயிங் ரைட் நவ் மைனஸ் ஆர் தட் மீன்ஸ் மைனஸ் 7 லெஸ் தென் எக்ஸுங்கிற பிளேஸில் என்னது? ஓகே 3 மைனஸ் எக்ஸ் அகைன் லெஸ் தென் வாட்டு? ஓகே ஃபார்முலா அக்கார்டிங் டு ஃபார்முலா ஆர். இப்போ நம்ம எதை ரெடியூஸ் பண்ணணும்? இந்த 3ங்கிற எலமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். ஹவு வீ கேன் 3ங்கிற எலமெண்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணுவீங்க? அதை மைனஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் மைனஸ்ஸு ஓகே பை வாட்டு 3. ஓகே மைனஸ் பை வாட்டு 3. ஓகே 3ஆல் மைனஸ் பண்ணுங்கள். எத்தனை எலமெண்ட்ஸு? ஓகே இங்கே மைனஸ் 7ங்கிறது ஒரு எலமெண்ட், 3 மைனஸ் எக்ஸுங்கிறது ஒரு எலமெண்ட். தென் அகெயின் இந்த இடம் ஓகே ஆக்சுவலி இந்த இடம் 7 போட்டிருக்கணும். எஸ் எஸ் 7ங்கிறது ஒரு எலமெண்ட். எல்லா எலமெண்ட்டை கூடயும் இந்த 3 ஆட் பண்ணுறீங்க. எதுக்காக 3யை செப்பரேட் பண்ணுறீங்க? எதுக்காக செப்பரேட் பண்ணணும்? மிடில் வந்து நம்மளுக்கு எக்ஸுங்கிற எலமெண்ட்டை கொண்டுட்டு வரணும். எக்ஸுங்கிற எலமெண்ட்டை கொண்டுட்டு வரணும்னாக்கா 3 கேன்சல் ஆகணும். அதுக்காகத்தான். அப்போ -7 -3 -10 வரும். லெஸ் தென் இங்கே 3 கேன்சல் ஆகிட்டு வெறுமனே மைனஸ் எக்ஸ் மட்டும் வரும். லெஸ் தென் 7 - 3 வில் பி கெட்டிங் வாட் 4. அடுத்தது என்ன பண்ணுறீங்க? மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகே தென் வாட்டு மல்டிப்ளை பை வாட்டு மைனஸ். மல்டிப்ளை பை வாட்டு மைனஸ். எதுக்காக? மிடில் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் எக்ஸ்னு வரணும். ஆக்சுவலி என்ன இருக்குது உங்களுக்கு? மைனஸ் எக்ஸ். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக. அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது -10 வந்து உங்களுக்கு +10 ஆகுது. இப்போ இங்கேயும் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஓகே கிரேட்டர் சைன் வந்து லெஸ்ஸாக மாறும். ஓகே கிரேட்டர் வந்து என்ன மாறும்? லெஸ்ஸாக மாறும். அதே லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஓகே லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கிரேட்டராக மாறும். எப்போ? நெகட்டிவ் சைனால் மல்டிப்ளை பண்ணும் பொழுது. நெகட்டிவ் சைனால் மல்டிப்ளை பண்ணும் பொழுது இன்ஈக்வாலிட்டி சைன். இந்த சைனுக்கு பேர் இன்ஈக்வாலிட்டி. கிரேட்டர் லெஸ்ஸுங்கிறது இன்ஈக்வாலிட்டி. அது ஆப்போசிட் சைனாக மாறும். லெஸ்ஸர் மீன்ஸ் கிரேட்டர், கிரேட்டர் மீன்ஸ் லெஸ்ஸு மாறும். அப்போ ஆல்ரெடி இங்கே லெஸ்ஸுங்கிறதுனால அது கிரேட்டா. ஓகே மைனஸ் எக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளஸ் எக்ஸு. இங்கே லெஸ்ஸுங்கிறதுனால அது வந்து கிரேட்டா. இந்த +4 வந்து என்ன ஆகுது உங்களுக்கு? -4. ஓகே அப்படின்னு நம்ம ரிவர்ஸில் எழுதுறேன் சரிங்களா? ரிவர்ஸு -4 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 10. அதே தான் நான் அப்படியே திரும்பி ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? அவ்வளோதான். ஒன்று இப்படி எழுதலாம். இல்லை அப்படின்னா ஓகே ஓகே எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓகே இது வந்து வெறும் ஈக்குவல் சைன் மட்டும்தான். வெறும் லெஸ் சைன் மட்டும் இருந்தால் ஓப்பன் வரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற இந்த ஈக்குவல் சைனும் சேர்ந்து இருந்தால் க்ளோஸ்டுன்னு வரும். இங்கே வெறும் ஈக்குவல் சைன் ஈக்குவல் சைன் கிடையாது, வெறும் லெஸ் மட்டும்தான். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு -4 வாட்டு 10. புரியுதுங்களா? ஓகே ரெண்டுமே கரெக்டு. நீங்கள் இதையும் நீங்கள் ஆன்சராக எழுதலாம், இல்லை இதையும் நீங்கள் ஆன்சராக எழுதலாம். ரெண்டுத்தையும் எழுதணும் அவசியம் இல்லை. ஓகே இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட் போத். அதை எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் வேணால் எக்ஸ் பிலாங்ஸ் டு -4 ஓகே +10 அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? Understood all of you? Yes, okay my children. Now we'll go ahead with the second division. Second division பார்க்கலாமா? Yes. Second division பார்ப்போம். செகண்ட் டிவிஷன் தானே? ஃபஸ்ட் டிவிஷன் ஓவர்மா சரியா? ஏதாவது டவுட் இருந்தால் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். எனிதிங். செகண்ட் டிவிஷன் within modulus minus okay 4x minus what 5 greater than or equal to what -2. This is what the problem. Okay, this is what a problem. Check. Here we can do that problem now. Okay, we can simplify this. Formula எழுதுறோம் first. I will write the formula first. Okay, first I will write the formula. What is the formula?
within model, okay, modulus of x, that means negative, okay, that modulus of x greater than r if, okay, modulus of x greater than r if r less than 0, rங்கிற வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா that implies x belongs to r. அப்போ x belongs to rனாக்க r தான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன், r தான் அது உங்களுக்கு சொல்யூஷன். அப்படியே ஃபார்முலா கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸுங்கிற பிளேஸில் 4x மைனஸ் 5 இருக்குது, ஆறுங்கிற பிளேஸில் -2 இருக்குது. ஆமாம் தானே? ஓகே. இப்போ -2 வந்து என்னவா இருக்குது உங்களுக்கு? லெஸ் தென் 0வா? அப்போ லெஸ் தென் 0னாக்க என்ன சொல்யூஷன்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆறு. அப்போ இங்கே எழுதுவீங்க, என்ன எழுதுவீங்க? இல்லை ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுனாக்க all the x, okay, all real numbers, okay, all values of x, all values of x satisfies, all values of x satisfies, okay, given inequality. எனக்கு set of real numbers வரதுனால given inequality, சரிங்களா? given inequality, therefore x belongs to caps r. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். Now I will copy the third division. Okay, third division வந்து என்ன கொடுத்துருக்காங்க? within modulus, okay, 3 minus, okay, 3 by 4, okay, x close the modulus less than or equal to 1 by 4, less than or equal to what? 1 by 4. சரி, இங்கே வந்து என்ன பண்ணுறேன்? எந்த ஃபார்முலா? அகைன் த சேம் ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான். ஓகே, மாடலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர். அங்கே லெஸ் இருக்குது, இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது சார். ஓகே, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஐதர் லெஸ் ஆர் லெஸ், த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகேம்மா. நவ் ஐ வில் ரைட் த ஃபார்முலா. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த ஃபார்முலா எழுதிடுறேன். ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியா? ஓகே, ரைட் பிங்க் கலர். மாடலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆறு. ஓகே, தட் இம்ப்ளைஸ் மைனஸ் ஆறு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வாட்? உங்களுக்கு ப்ளஸ் ஆறு. ஓகே, ஒன்று அப்படி எழுதலாம். ஓகே, இல்லைனாக்கா another way எக்ஸ் பிலாங்ஸ் டு ஈக்குவல் சைன் வரதுனால க்ளோஸ்டு, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். ஈக்குவல் சைன் இல்லைன்னா க்ளோஸ் வராது, ஈக்குவல் சைன் இருந்தால் க்ளோஸ்டு வரும். மைனஸ் ஆறு கமா ப்ளஸ் ஆறு, சரிங்களா? இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போகலாமா? எக்ஸுங்கிற பிளேஸில் என்ன இருக்குது? 3 - 3 / 4 எக்ஸ். ஆறுங்கிற பிளேஸில் என்ன இருக்குது? 1 by 4. அப்படி இந்த பிங்க் கலர் எழுதிருக்கேன் இல்லையா? அந்த -6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆறு, அதை அப்படியே எழுதுங்க. இப்போ நான் என்ன எழுத போகிறேன்? 3 - 3 by 4. இங்கே வந்து ஆறுங்கிற பிளேஸில் 1 by 4. எஸ், -1 by 4 லெஸ் தென் 3 - 3 by 4 இன்ட்டு எக்ஸு. ஓகே, இங்கே அந்த ஈக்குவல் சைன் வரணும், ஏன்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 by 4 இருக்கிறதுனால. ஓகே, அகைன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அகைன் த ரைட் ஹேண்ட் சைட் -6 வந்து 1 by 3 1 by 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சைன் போட்டுருக்கிறேன். அந்த எக்ஸுங்கிற பிளேஸில் 3 - 3 by 4 எக்ஸ் போட்டுக்கிறேன். அகைன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆறுங்கிற பிளேஸில் திரும்ப என்ன பண்ணுறேன்? 1 by 4 போடுறேன். இப்போது மிடில் வந்து எக்ஸ் வரணும். ஓகே, இதுதான் நம்முடைய ரூல். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? 3 எலிமினேட் பண்ணுறோம். 3 வந்து எலிமினேட் பண்ணுறோம்னாக்க ஓகே மைனஸ் பை வாட்? 3. அப்போ -3னாக்க ரெண்டு பக்கம் 3ஆல் மைனஸ் பண்ணணும். -1 by 4 -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, மிடில் 3 கேன்சல் ஆகிட்டு வெறுமனே 3 by 4 எக்ஸ். ஓகே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 by 4 -3. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஓகே, 4 × 3 -12 -12 -1 will be getting ஓகே -13 by what? 4 less than or equal to. ஓகே, இங்கே வந்து அந்த -3 by 4 வந்து அப்படியே வச்சுக்கிறீங்க. ஓகே, எக்ஸ் லெஸ் than or equal to டேக் எல்சிஎம். 4 × -3 -12 -12 + 1 -11 by what? 4. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா? எஸ். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன 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 சொல்ல போகிறது? டினாமினேட்டர் வந்து 4 இருக்குல்ல, அந்த 4 கேன்சல் பண்ணுங்கள், ஏன்னா நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும் இல்லையா? எஸ். அப்போ மல்டிப்ளை, அது நாட் மல்டிப்ளை, எஸ், ஓகே, மல்டிப்ளை பை வாட்? 4. மல்டிப்ளை பை வாட்? ஓகே, 4ஆல் மல்டிப்ளை பண்ணும் பொழுது எல்லா டினாமினேட்டர் அந்த 4 கேன்சல் ஆகிட்டு ஓகே வாட் வில் பி கெட்டிங் நவ்? -13 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, சரிங்களா? -13 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, தென் -3x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே வந்து உங்களுக்கு -11. ஓகே, ஃபர்தர் என்ன பண்ணுறோம்? இப்போது 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க, சரிங்களா? 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஓகே, டிவைடு பை வாட்டு? 3. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணும் பொழுது -13 by 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, 3 கேன்சல் ஆகிடும், வெறுமனே -x தான், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -11 by வாட்டு? 3. அடுத்தது மிடில் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஷுட் பி வாட்டு? பாசிட்டிவ்.
எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கணும் உங்களுக்கு? பாசிட்டிவா இருக்கணும். அப்ப பாசிட்டிவா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஓகே மல்டிப்ளை பை வாட்? நெகட்டிவ் சைன். ஓகே மல்டிப்ளை பை வாட்? ஓகே நெகட்டிவ் சைன். நெகட்டிவ் சைனால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்ஈக்குவாலிட்டி சைன் மாறும். ஆப்போசிட்டா. லெஸ்ஸா இருந்தா கிரேட்டரா மாறும். கிரேட்டரா இருந்தா லெஸ்ன்னு மாறும். அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 13/3 இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் வந்து பிளஸ் எக்ஸா மாறுது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 11/3 வந்து உங்களுக்கு பிளஸ். சரிங்களா? ஓகே பிளஸ்ன்னு வந்தாச்சு. அப்போ பிளஸ் 11/3. ஓகே சில்ட்ரன். எஸ் இதுதான் வந்து இந்த இதனுடைய சொல்யூஷன். ஓகே இப்படி நீங்க வந்து ரிவர்ஸ்ல எழுதுறீங்க. ரிவர்ஸ்ல எழுதினாக்க 11/3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது வந்து 13/3ன்னு போடலாம். ஓகே தட் இஸ் ஓகே நீங்க இன்டர்வலா எழுதுனாக்க எக்ஸ் பிலாங்ஸ் டு ஈக்குவல் சைன் வரதுனால க்ளோஸ்டு. ஓகே 11/3 கமா வாட் உங்களுக்கு 13/3. எஸ் முடிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல். இது உங்களுக்கு ப்ராப்ளம் நம்பர் 3. சரியா? ப்ராப்ளம் நம்பர் 3 எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் 10 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -10 லெஸ் தென் -3. ஓகே லெஸ் தென் வாட்? -3. ஓகே நான் அந்த ப்ராப்ளத்தை காப்பி பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே ஹியர் வாட் த ஃபோர்த் டிவிஷன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -10 லெஸ் தென் வாட்? -3. எஸ் இது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணுமா? எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸை நான் அப்படியே போட்டுக்கிறேன். -10 என்ன பண்ணுறீங்க? ஓகே இங்கே அடிஷன் அடிஷன் பை வாட்? அடிஷன் பை 10 ஏன்னா அந்த 10 கேன்சல் பண்ணணும் அதுக்காக தான். சரியா? அடிஷன் பை வாட்? 10. அப்போ அந்த -10 10 வந்து கேன்சல் ஆகிடும். லெஸ் தென்னு -3 + 10 வந்து உங்களுக்கு 7. -3 + 7 வந்து -3 + 10 வந்து உங்களுக்கு 7. அப்போ இது வந்து என்ன ஃபார்முலா அது? சேம். ஓகே இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள அந்த ஃபார்முலா எழுதுங்க. ஓகே வாட் இஸ் த ஃபார்முலா நவ்? ஓகே ஹியர் வி ஆர் கோயிங் டு ரைட் a formula. Okay modulus of x less than r that implies minus r less than x less than what? Plus r. அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதுறீங்க. ஓகே அந்த மைனஸ் ஆருங்கிற ப்ளஸ் என்ன போடுறீங்க இப்போது? மைனஸ் ஆருங்கிற ப்ளஸில் -7 -7 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் வாட்டு? ஓகே ப்ளஸ் 7. ஓகே இன்டர்வல் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? ஓகே தட் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓகே ஓப்பன் ப்ராக்கெட் ஏன்னா ஈக்குவல் சைன் இல்லை அதனால் ஓப்பன் ப்ராக்கெட் -7 கமா வாட்டு +7. தட்ஸ் ஆல் ஓவர் முடிஞ்சு போச்சு.